ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல திருவிழா தேர்ந்து வந்தாலோ கோழி ஆடுன்னு பலி கொடுக்கறது வழக்கம். ஆனா அந்த காலத்துல இந்த தமிழர்கள் மனுஷனையே பலி கொடுத்திருக்காங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி கிராமங்கள் தங்களுடைய காவல் தெய்வமா வணங்கிட்டு இருக்க அந்த தெய்வத்தின் சிலை உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஒவ்வொரு கிராமத்திற்கும் வெவ்வேறு காவல் தெய்வங்கள் இருக்கு. இந்த காவல் தெய்வங்கள் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லை நடுக்கற்கள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் இருக்கு. அதனால நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களின் எல்லைகளிலும் காவல் தெய்வம்னு சொல்லி ஒரு சிலை இருக்கும். ஆனா உண்மையாலுமே அந்த தெய்வங்கள் யார் அந்த சிலையை அங்க வச்சா? இந்த மாதிரியான கேள்விக்கு நமக்கு பதிலே தெரியாது. ஆனா முக்காவாசி கற்கள்ல ஒரு வீரன் வாளை ஏந்திக்கிட்டு இருக்க மாதிரியும் இல்ல குதிரையில போய்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கிற உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நடுக்கற்கள்லயே பல வகைகள் இருக்கு. வீரக்கல், அதுக்கான அர்த்தம் போர்ல செத்து போன வீரர்களுக்கான வைக்கக்கூடிய கல். சதிக்கல், கணவனை மாய்த்த மனைவிகளுக்காக அவர்கள் கூடயே இறந்து போன மனைவிகளுக்காக வைக்கக்கூடிய கல். நவகாண்டம், போருக்கு முன் தன் அரசனின் வெற்றிக்காக தன் உயிரை மாய்த்து பூஜை செய்யும் வீரர்களுக்காக வைக்கப்படும் கல். கடைசியா புலிகுத்திக்கல், புலிகளுடன் சண்டையிட்டு உயிரிழந்த வீரர்களுக்காக வைக்கப்படும் கல். இதுல இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறது நவகாண்ட கல். அந்த காலத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு வீரன் முன் வந்து கொற்றவை போர்களின் கடவுள் கிட்ட தன்னுடைய உடல்ல இருந்து 9 பாகங்களை தாலியிலேயோ இல்ல ஒரு தாம்பூல தட்டிலேயோ வச்சு தெய்வத்துக்கு படைப்பான். இந்த பூஜையை அவன் பண்ணி முடிச்சதும் கடைசியா 9வதா அவன் கொடுக்கக்கூடிய உடல் உறுப்பு தான் அவனுடைய தலை. தன்னுடைய முடிய தன்னோட இடது கையால தூக்கி மற்றொரு கையால அவனுடைய சிரசை அவனே வெட்டி எறிஞ்சிருவான். இப்படி பண்றது மூலமா அந்த காலத்துல இருக்கக்கூடிய பல அரசர்கள் பல போர்களை வென்றிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. ஆனா இதனாலதான் வென்றிருக்காங்களான்ற எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்படி தன் நாட்டுக்காக தன் உயிரை மாய்த்த அந்த வீரர்களுக்கு கௌரவம் செலுத்துற விதமா அவர்களுடைய சிலையை செதுக்கி அவங்களுடைய ஊர் எல்லையில வைத்து அவங்கள காவல் தெய்வமா வணங்கி வந்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்த மக்கள் தன்னோட நாட்டுக்கு நல்லது செய்த நினைச்சிட்டு அவர்களுடைய பிள்ளைகளையும் இந்த நவகாண்ட பூஜைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தங்களோட பிள்ளைகளும் இந்த ஊரோட காவல் தெய்வமா இருக்கணும்ன்ற எண்ணத்துல இந்த நிகழ்வை பத்தி தமிழ் புராண நூலான கலிங்கத்து பரணியில குறிப்பிட்டிருக்காங்க. அழகின் ஆருமி மிசைச்சிரம் அறிவனவும். இதற்கான அர்த்தம் பிணத்தின் கழுகுகளால் கூட தின்று முடிக்க முடியாத அளவிற்கு தன் தலையை மாய்த்து கொண்ட வீரர்களின் பிணம் குவிந்து கிடக்கின்றது. இந்த மாதிரி ஒரு வழக்கம் நம்ம தமிழ் வரலாற்றில் இருந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா அதை பற்றின கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லை இப்போதான் இதை முதல் தடவை கேள்விப்படுறீங்கன்னா இதை சொன்னால் நம்ம சேனல் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி பல மர்மங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மறைஞ்சிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.